அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ. அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னா, மலர் மருத்துவம், அதாவது பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி. ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த மருத்துவர் அவருக்கு அலோபதியில் திருப்தி இல்லாதனால அவர் ஹோமியோபதி துறையை எடுத்து அதுலேயும் அவருக்கு அவ்வளோவா மன நிறைவு இல்லை. ஏன்னா இங்கே வியாதிகள் குணமானாலும் அந்த அந்த வியாதிகள் இருப்பதாகவே மனிதர்கள் உணர்றாங்க. அந்த மாதிரி மனப்பிரச்சனையிலேருந்து அவங்களால வெளியே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்ச ஒரு மருத்துவம் தான் இந்த மலர் மருத்துவம். அவர் பேர் என்ன அப்படின்னா எட்வர்ட் பேட்ச். ஸோ அவருடைய நேமான பேட்ச் ஃப்ளவர் ரெமெடின்னு வச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய 12வது மலர் மருந்தான ஜென்சன் சொல்லக்கூடிய இந்த மலர் மருந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இந்த ஜென்சன் மலர் மருந்து தேவைப்படக்கூடியவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, எல்லாவற்றிலும் அவநம்பிக்கை, வாழ்க்கையில் துயர சம்பவங்களை மட்டுமே அவங்க மனசில் வச்சுட்டு இருப்பாங்க. வாழ்க்கையை சாதிக்க வேண்டிய எண்ணம் இல்லாமல் ஒரு மாதிரி சோர்ந்தே இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜென்சன் மலர் மருந்து தேவைப்படக்கூடியவர்கள் இப்படிதான் இருப்பாங்க. இந்த தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, முகத்தில் சிரிப்பே பார்க்க முடியாது, எப்போவாதான் சிரிப்பாங்க. எப்போ பார்த்தாலும் வருத்தம், சோகம், சோர்வாகவே இருப்பாங்க. ஒரு உற்சாகம் இல்லாத மாதிரியே இருப்பாங்க. இந்த கமல் படத்தில் வர பாட்டு மாதிரி, காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன், மழை பெய்யும் நேரம் உப்பு விற்க போனன்ற மாதிரி, இந்த மாதிரி பழமொழிக்கு ஏற்ற மாதிரியே உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜென்சன் மலர் மருந்து வகையை சார்ந்தவர்கள். அறிகுறிகள் என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் முகத்தில் ஒரு சோர்வு இருக்கும். தனக்கு மட்டும் ஏதாவது நடந்த மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க தான் இந்த ஜென்சன் வகைக்கான அறிகுறிகள். ஸோ இவங்க என்னன்னா, ரொம்ப அவநம்பிக்கை, இறந்த காலத்தை நினைச்சு வருத்தப்படுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த ஜென்சன் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி வகையை சார்ந்தவர்கள்னு சொல்லலாம். ஸோ எல்லாவற்றிலும் அவநம்பிக்கை, வாழ்க்கையில் ஏற்பட்ட துயர சம்பவங்களை மட்டுமே எண்ணி வருந்துபவர்கள், மனதில் எப்பொழுதும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள், எப்பயுமே ஒரு எதிர்மறை சிந்தனைகளை அவங்களுக்குள்ளே தோற்றுவிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜங்ஷன்ற மலர் மருந்து ஒரு நல்ல மலர் மருந்தாக இருக்கும். இதை எடுப்பதனால அவங்க அந்த சோர்வு நீங்கி அவங்க உற்சாகமாக அவங்களுடைய தன்னம்பிக்கை இன்க்ரீஸ் ஆகும். ஸோ எப்பொழுதும் முகத்தில் மகிழ்ச்சி இருக்காது, ஒருவித சோகம் காணப்படுவார்கள், எதிர்மறையான எண்ணத்துடன் சிந்திப்பார்கள், எதிர்மறையாக பேசக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எனக்கு விதித்தது இவ்வளவுதான், எனக்கு இவ்வளவுதான் கடவுள் கொடுத்தாரு, நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என் தலையெழுத்து இப்படிதான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஜென்சன் பேட்ச் ஃப்ளவர் வகையை சார்ந்தவர்கள்னு சொல்லலாம். ஸோ வெற்றி தோல்வி சமம்ன்ற பாவிக்கும் எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. வெற்றியும் தோல்வியும் சமம் தான். வெற்றி வரும்போது, அதாவது தோல்வி வரும்போது வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற மாதிரி அவங்க நினைக்க மாட்டாங்க. இத்தகைய எண்ணம் கொண்டவர்களுக்கு இந்த ஜங்ஷன் மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். அதை எடுக்கிறதுனால அவங்களுக்கு எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸோ பயன்படுவர்கள்னு பார்க்கும்போது, நெகட்டிவ் திங்கிங் உள்ளவர்கள், தன் தோல்விகளை மட்டும் சிந்தித்து பேசுபவர்கள், உற்சாகம் என்று இருப்பவர்கள், சோகம், பதற்றம், மனத்தளர்ச்சி, சந்தேகம், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மலர் மருந்து பயன்படும். எதிலும் தீமையும் தோல்விகளை மட்டும் காண்பவர்கள், தன்னம்பிக்கை இல்லாதவர்கள், எதையுமே நிர்ணயிக்க முடியாமல் இருத்தல், எளிதில் உற்சாகம் குறைந்து பொறுமை இல்லாமல் இருப்பவர்கள், தினசரி செயல்களை கூட சலித்து செய்பவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த ஜங்ஷன் மலர் மருந்து வகையை சார்ந்தவர்கள்.
அதான் லோ கான்ஃபிடென்ஸு, டிஸ்கரேஜு, எனக்கு யாரும் உதவலை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இவங்களாம் வந்து இந்த ஜங்ஷன் மலர் மருந்தை சார்ந்தவர்கள். ஸோ லோ கான்ஃபிடன்ஸ் லெவலே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து இந்த மலர் மருந்து ஒரு நல்ல மலர் மருந்தாக இருக்கும். இவங்க எப்படி வந்து வெளிப்படுத்துவாங்க தன்னை அப்படின்னா, எல்லாருக்கும் நடக்குது, ஆனால் எனக்கு மட்டும் நடக்க மாட்டிருக்கு, என் ஜாதகமே இப்படி தான் போலகுது, எனக்கு இந்த ஜாதகமே சரியில்லை, நான் எதிர்பார்த்தது எதுவுமே என் வாழ்க்கையில் நடக்கல, டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கூடியவர்கள் வந்து இவர்கள். அதாவது தேவையில்லாமல் எல்லா விலகுலையும் எரிய விட்டு கரண்ட்டை வேஸ்ட் பண்ணக்கூடியவர்கள். எல்லாத்தையும் ரூமில் வந்து பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ரூமெல்லாம் லைட் ஆன் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. கடவுள் வந்து எனக்கு ஒன்றுமே கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுக்குறாரு, கடவுள் வந்து எனக்கு கொடுக்கல, நான் ஏதோ பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வந்து இந்த ஜன்சன் மலர் மருந்தை சார்ந்தவர்கள். இந்த மாதிரி வெளிப்படுத்தக்கூடியவர்களுக்கு வந்து இந்த மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். மெயினாக இவங்களுடைய முகத்தில் வந்து புன்னகையே இருக்காது, சிரிக்கவே மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் அவங்க முகத்தில் வந்து சோர்வாகவே இருப்பாங்க, ஒரு ஆக்டிவ்னஸாகவே இருக்க மாட்டாங்க. இந்த பழைய காலத்து படத்தில் வர மாதிரி, கமல் படத்தில் வர மாதிரி, காற்றடிக்கும் நேரம் மாவு வைக்க போனேன், மழை பெய்யும் நேரம் உப்பு வைக்க போனேன்ற மாதிரி இந்த பழமொழிக்கு ஏற்றவர்கள் வந்து இந்த வகையை சார்ந்தவர்கள் தான். ஏன்னா இவங்களுக்கு எப்பயுமே வந்து எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, மற்றவங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குது அப்படின்னு திங்க் பண்ணக்கூடியவர்கள் வந்து இந்த ஜன்சன் வகை சார்ந்தவர்கள். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஜன்சன் மலர் மருந்தை வந்து நம்ம கொடுக்கும்போது அவங்க அந்த அவநம்பிக்கையிலிருந்து வெளியே வந்து ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வந்து அவங்க செல்வார்கள், மேலும் ரொம்ப ஆக்டிவாகவும் செயல்பட ஆரம்பிப்பார்கள். ஸோ இந்த மலர் மருந்து தேவைப்படுவர்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ஹோமியோபதி மருத்துவரை அணுகி அவருடைய மேற்பார்வையில் வந்து மருந்துகளை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறப்புடையதாக இருக்கும். அனைவருக்கும் எனது நன்றிகளும் வணக்கங்களும்.